ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் சில்லி சமையல். இன்றைக்கான விலாக் வந்து ரொம்ப சிம்பிளான விலாக் தான். ஏன்னா நான் வீடியோவை எடுக்கலை, 2 வீக்ஸாக வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா வெனஸ்டே வீடியோ தான். கோயிலுக்கு போகிற வேலை இருந்துச்சு, அதனால் காலையிலே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டீ மட்டும்தான். அப்புறம் காராமணி வந்துட்டு வேக வச்சுருக்கேன், நைட்டே ஊற வச்சது தான். அதுதான் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. காலையிலே ஒரு நல்ல மசாலா டீ வந்து சாப்பிட்டு அப்படியே நம்ம கோயில் கிளம்பிட்டு, ரொம்ப நாளாக வந்துட்டு வாங்கணும் செராமிக் வந்துட்டு கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எவ்வளோ நாள் கிராஸ் பண்ணி போயிருக்கேன், ஆனால் அங்கே நான் வாங்கினதே இல்லை. சரி இன்றைக்கி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு தான் இன்றைக்கி காலையிலே கிளம்பணும். சரி காலையிலே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு இது தான். லன்ச் வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு வச்சுட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லான்னு காலையிலே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நல்ல கோல்டு பிடிச்சிருக்க நேரத்தில் நல்ல ஒரு மசாலா டீ சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம பிரியாணி ரைஸ்க்கு வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மசாலா என்னன்னு சொல்கிறேன். மஷ்ரூம் பிரியாணி பார்த்தீங்கன்னா நான் சீரக சம்பாவில் தான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி வேண்டாம், மஷ்ரூம் பிரியாணி வந்து இந்த ரைஸ்க்கு தான் நல்லாயிருக்கும் சீரக சம்பாவோடன்னு சொல்லிட்டு நான் இந்த ரைஸ் தான் வந்து ஊற வச்சுருக்கேன். அதாவது பிரியாணி ரைஸு 1 கப்பு அளவுக்கு தான் ஊற வச்சுருக்கேன். 2 பேக்கெட் வந்துட்டு மஷ்ரூமுக்கு. அதுக்கு தேவையான காய்கறிலாம் வந்துட்டு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே மஷ்ரூம் பிரியாணி போட்டிருக்கேன், அதனால தான் நான் போடல. ஹைதராபாதி ஸ்டைலில் கூட போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். மசாலா டீ வந்து நம்ம குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நம்ம செஞ்ச ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நான் பிரியாணி வந்து காமிக்கலை, கொஞ்சமாக தான் கிளிப்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அப்படின்றதுனால. இந்த மசாலா டீக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு ஜாதிபத்திரி போடலாம், அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சமாக புதினா போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு மசாலாவில் சேர்க்கும்போது நல்லாவே வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா கோல்டு இருக்கும்போது இது நல்லா கேட்கும். அது மாதிரி இம்யூனிட்டி பவர் வந்துட்டு நல்லா வந்து கொடுக்கும். ஏன்னா நம்ம நிறையா வந்துட்டு ஸ்பைசஸ் சேர்க்கறதுனால. இந்த கேப்பில் நான் டீ குடித்தேன். இந்த கேப்லேயே வந்துட்டு நான் வந்துட்டு பிரியாணி செய்ய முடிச்சிட்டேன். இது வந்து தம் போட்டிருக்கேன், அப்படியே இருக்கட்டும். இது நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் நான் சாப்பிட போகிறோம். அதனால் தம் இருக்கும்போது வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா வாசனை வந்து போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து ரொம்ப நாளாக ஆனால் கிராஸ் பண்ணி நாங்கள் எவ்வளோ வாட்டி போயிருக்கோம், ஆனால் ஒரு வாட்டி கூட நான் வாங்கினதே கிடையாது. சரி இந்த வாட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எப்பயுமே இங்கேயும் சரி, அடையார் சைட்லையும் சரி, சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க சப்போஸ் நீங்கள் சென்னைக்கு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இங்கே வாங்கலாம். குவாலிட்டி பற்றிலாம் எனக்கு அந்தளவுக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் வந்து இதை கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா நிறைய வந்துட்டு வெளியிலே போட்டிருக்காங்க, இந்த மாதிரி வெயிலையும் இருக்கும் மழையிலையும் இருக்கும். பட் குவாலிட்டி வைஸ் எனக்கு அந்தளவுக்கு தெரியல. பட் இங்கே வாங்கணுன்றது என்னோடய ஆசை. ஏன்னா வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து செராமிக்கில் இங்கே தான் இருக்கும். அதனால தான் சரி இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் வைஸ் வந்துட்டு ஓகே தான், எனக்கு அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியல. பட் நம்ம வந்துட்டு ஷாப்பில் வாங்குறதுக்கும் இங்கேக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் கடைசியாக வந்துட்டு என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா சிம்பிளாக தான் வாங்கியிருந்தோம். இதை வந்து வாங்குகிற பிளான் இல்லை. சரி எனக்கு வந்து பெரிய ஜாடி வந்து அரிசி கொட்டி வைக்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து ரொம்ப டூ காஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. சரி வேறு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் குட்டி ஜாடி வந்து வாங்கினேன். ஒரு மீடியம் சைஸ், அதாவது கரெக்டாக ஒரு 3/4 கிலோ அளவுக்கு கொள்கிற அளவுக்கு இருக்கும். அந்த ஜாடி தான் நான் வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4 ஜாடி வந்து 500, ரொம்ப பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஷாப்புக்கு போனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரி நம்ம வந்துட்டு பார்க்க வந்துட்டோம், வாங்காமல் போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 ஜாடி மட்டும் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாங்கியிருந்தீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அதை பற்றி தெரியலை. நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு பிளான்ட் வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன் ஒரு வாட்டி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த வீட்டில் கிராசரிக்காகலாம் நான் எதுவும் வாங்கினது கிடையாது. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் பார்கெயின் பண்ணால் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து அது கரெக்டாக கட் அண்ட் ரைட்டாக இவ்வளோ அமௌண்ட்டுன்னு பேசி விற்கிறவங்களுக்குலாம் இது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி வாங்குறவங்களுக்குலாம் இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கண்டிப்பாக அதிகமான ப்ரைஸ் தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணி வாங்கலாம், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். குவாலிட்டியும் ஓகே தான். நான் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணுறேன்.
இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், பட் வேறு வழி இல்லாமல் வீடியோ எடுக்கலைன்றதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வித்தியாசமான ரெசிபி நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், வந்த உடனே பிரியாணி சாப்பிட்டு பார்த்தோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் ஹைதராபாதி மஷ்ரூம் பிரியாணி வந்து போடுறேன். அதை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பிக்னஸ் கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அது. நான் அதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.